என்னோட வாழ்க்கையில ஒரு வீடு வாங்குனா, இப்படி ஒரு வீடு தான் வாங்குவேன்னு நெறைய கனவுகளோடையும், ஒரு சில கற்பனைகளோடையும், நான் எதிர்பார்க்குற மாரியான ஒரு நல்ல வீடு தான் வாங்குவேன்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி, நீங்க கனவுல பார்த்த வீடு, கற்பனையால யோசிச்ச வீடு மாதிரியே இன்னைக்கு ஒரு சூப்பரான 3 பிஹெச்கே வீடு உங்களுக்காக ரிவ்யூ பண்ண போறேங்க. இந்த வீட்ட 3 சென்ட் இடத்துல கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் லுக் நல்ல ஆஸ்தட்டிக்கான லக்ஸரி ஃபீல் கிடைக்கிற மாதிரி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அது போக நீங்கள் எந்த வீட்லேயுமே பார்க்காத மாதிரி கிச்சன், டைனிங், யூட்டிலிட்டி ஸ்பேஸை இந்த வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்க்குற எல்லா வீட்டுக்கும் 10 அடி சீலிங் ஹைட் கொடுப்பாங்க. இந்த வீட்டுக்கு 11 அடி சீலிங் ஹைட் கொடுத்து வென்டிலேஷன் நிறைய கிடைக்கிற மாதிரி எல்லா ரூம்ஸ்க்கும் பெரிய பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே பண்ணியிருக்கிற இன்டீரியர்ஸனுக்கு ஏற்ற மாதிரி வெல்வெட் ஃபினிஷிங் ஃபேப்ரிகேஷனில் ஸ்கெட்டனும் மாட்டியிருக்காங்க. இது எல்லாமே இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, எந்த லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த அழகான 3 பிஹெச்கே வீடு தெற்கு பார்த்த மாதிரியான சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.6 சென்ட், 26 அடி அகலத்திலையும் 60 அடி நீளம் அமைஞ்சிருக்க இந்த லேண்ட் டைமென்ஷனில் வீட்டை ஸ்டேர்கேஸ் கொடுத்து 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் சைட் காம்பவுண்ட் வாலுக்கு முன்னாடி லேண்ட் அமைச்சு அங்கே சின்னதாக கார்டனிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் ஆரம்பித்து காம்பவுண்ட் வால் வரைக்குமே சாண்டில் வித் கிரே கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸும் அதிலே கொடுத்து கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் லுக்காக இந்த வீட்டுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டையும் எலிவேஷனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹெவியான மெட்டலில் கொடுத்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 11x16, ஒரு கார் ஒரு 2 வீலர் நிறுத்திக்கிற மாதிரி ஸ்பேஸஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீட்டெயில்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்டிகோட ரைட் சைட் கார்னரில் செட் பேக் ஏரியாவில் அங்கேயும் சின்னதாக லேண்ட் அமைச்சு நேச்சுரல் கிளாஸோட நிறைய பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக இந்த வீட்டை சுற்றியுமே 3 சைடும் நல்லா நடந்து வர மாதிரி செட் பேக் ஏரியாவும் கொடுத்து கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோட ஒன் சைட் கார்னரில் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இங்கே சிட் அவுட் ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நார்மலாக நம்ம பார்க்குற எல்லா வீட்டோட மெயின் டோரோட இந்த மெயின் டோர் 7 அடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. தேக்கு மரத்தில் செஞ்சு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த சிட் அவுட் ஸ்பேஸோட அளவு 5.75. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் இங்கே சின்னதாக ஒரு ஃபோயர் அமைஞ்சிருக்கு. இதோட அளவு 5.5 4.25. ஃபோயரோட ரைட் ஹேண்ட் சைடில் இந்த வீட்டோட லிவிங் ஹால் அமைஞ்சிருக்குங்க. இதோட மொத்த அளவு 16x17. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு லைட் சாண்டில் கலரில் 2.25x 5.5 அளவில் வெர்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலுக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலுக்கும் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி இந்த வீட்டோட ஸ்டேர்கேஸ் ஏரியாவை நல்லா வைடராக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோரோட சீலிங்கில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அங்கே உட்டன் கிரெயின்ஸ் வச்ச மாதிரியான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து பேக்ரவுண்டுக்கு கோல்டன் வார்ம் கலரில் ஸ்ட்ரிப் லைட்டும் கார்னர் எட்ஜஸ் ஃபுல்லாமே சின்ன சின்ன ஃபோக்கஸ் லைட்டும் மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஈஸ்டர்ன் சைட் வாலில் அமைஞ்சிருக்க மல்டிமீடியா டியூனிட். ஃப்ளோரிங்கில் ஆரம்பித்து சீலிங் வரைக்குமே லைட் கிரே டார்க் கிரே கலர் காம்பினேஷனில் ரூட்டட் பேனல்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த பெரிய மல்டிமீடியா டியூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. கீழே செட்டப் பாக்ஸில் வச்சுக்கிற மாதிரி பேஸ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க. டியூனிட்டுக்கு பக்கத்திலே லிவிங் ஹாலோட வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ மாட்டியிருக்காங்க. அதுக்கு 11 அடிக்கு ஸ்கேட்டனும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் இருந்து கிச்சன் கம் டைனிங் ஏரியா போகிற என்ட்ரன்ஸில் ஆர்ச் டிசைனில் உட்டன் பேனலிங் ஒர்க் செஞ்சு வெர்டிகல் டைப்பில் பார்ட்டிஷன் ஒர்க் செஞ்சு கீழே பெபிள் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து கிராண்டாக இந்த பார்ட்டிஷன் ஒர்க்கை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட டைனிங் ஸ்பேஸ். இதோட மொத்த அளவு 10x16. இந்த டைனிங் ஏரியாவோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதோட பேக்ரவுண்டுக்கு கோல்டன் தீமில் ஸ்ட்ரிப் லைட்டும் மாட்டியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட ஒன் சைட் கார்னரில் ஹேண்ட் வாஷ் மிஷின் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு அங்கே மிரரும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டைனிங் ஏரியாவோட கடைசியில் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி பூஜா கேபினெட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. அங்கே கிரானைட்டில் ஒரு ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயும் கிளாஸ் டோரோட டபுள் சைடு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி உட்டன் ஷெல்ஃப் கொடுத்து ஸ்டோரேஜ் யூனிட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிச்சன். இதோட மொத்த அளவு 10x11. இங்கே ஃப்ளோரிங்க்கு கிளாஷி ஃபினிஷிங்கில் வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இந்த வீட்டோட கிச்சனில் சிம்னியை ஹேங்கிங் டைப்பில் மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே ஹேண்ட் யூனிட், டேண்டம் யூனிட், கட்லரி யூனிட், ஆயில் ப்ளோ ட்ரே, அது போக நிறைய ஸ்டோரேஜ் யூனிட்டோட இந்த மாடல் கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. கிச்சனோட சவுத்தன் சைட் வால்லையும் டிண்டட் கிளாஸ் கொடுத்து உட்டன் ஷெல்ஃபோட
கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி வால் மவுண்டட் கபோர்ட் யூனிட் செஞ்சு வச்சுருக்காங்க. கிச்சனோட பேக் சைட்லையும் கிச்சனோட வென்டிலேஷனுக்காக ஒரு யூபிவிசி விண்டோவும் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது கிச்சனுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய யூட்டிலிட்டி ஏரியா. இதோட மொத்த அளவு 10.75க்கு 4.25. ஒன் சீட் கார்னரில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும், அனதர் சீட் கார்னரில் சர்வன்ட் வாஷ் ஏரியா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து வீட்டோட செட்பேக் ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ராங்கான உட்டன் டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரானதும் ரைட் சைடில் நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான போர்வெல் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே வாட்டர் சம்பு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட டோர். நிலவு சார்லில் கொடுத்து டோரை ஸ்ட்ராங்கான ரெடிமேட் ஃபஸ்ட் டைப் பெட்ரூம் டோரை மாட்டியிருக்காங்க. வாஸ்துப்படி இந்த ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் கன்னிமூலையில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 11.16. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் லைட் சாண்டில் வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் வால்ரூஃப் கபோர்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. பெட்ரூமோட வெளிச்சத்துக்காக இங்கே 2 சைடு வால்லையுமே 2 யூபிவிசி விண்டோவும் மாட்டியிருக்காங்க. அதுக்கு ஸ்கெட்டனும் கொடுத்துருக்காங்க. இது ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். இங்கேயும் ஸ்ட்ராங்கான உட்டன் டோர் கொடுத்து மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5க்கு 8.5. யூனிக்கான கலரில் இந்த பாத்ரூமோட டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டி கொடுத்துருவாங்க. லிவிங் ஹாலில் இருக்க ஸ்டேர்கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் இன்வெர்ட்டரில் வச்சுக்கிற மாதிரி பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட். ஒன் சைட் வாலில் பெரிய ஃபிக்ஸ்டு யூபிவிசி விண்டோவை மாட்டியிருக்காங்க வித் கிளாஸோட. ஸ்டெப்ஸுக்கு சைடில் ஸ்டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை உட்டில் மாட்டியிருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதோ இங்கே செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அப்புறம் ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு போகிற மாதிரி இங்கே லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்த அளவு 11.5க்கு 16. இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய செகண்ட் பெட்ரூம். இதோட மொத்த அளவு 16க்கு 16. ஃப்ளோரிங்க்கு வெட்டிஃபை டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சீட் கார்னரில் வால்ரூஃப் கபோர்ட் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுபோக வென்டிலேஷனுக்காக ஈஸ்டர்ன் சைட் வாலில் பெரிய ஃப்ரெஞ்ச் யூபிவிசி விண்டோவை ஸ்கெட்டனோட மாட்டியிருக்காங்க. இது செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 4க்கு 10. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கி டைல்ஸும் வாலுக்கு மேட் ஃபினிஷிங் லுக்கில் செரமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக கீசருக்கு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து பாத்ரூமோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான எல்லா ஃபிட்டிங்ஸும் கஸ்டமர் இந்த வீடு புக் பண்ணதுக்கப்புறம் மாட்டி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் கிராஸ் பண்ணி வீட்டோட தேர்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ரீச் ஆகிட்டோம். இந்த பெட்ரூமோட மொத்த அளவு 16க்கு 16. இந்த பெட்ரூமோட ஃப்ளோரிங்க்கு உடன் கிரைன்ஸ் வச்ச மாதிரி மேட் ஃபினிஷிங் லுக்கில் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக வெல்வெட் ஃபினிஷிங்கில் பெரிய ஹெட்போர்டோட உட்டன் காட்டை ரெடி பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு. இந்த பெட்ரூம்லேயும் கோல்டன் வார்ம் கலரில் ஸ்டிப்புலேட்டர் கொடுத்து ஃபால் சீலிங் ஒர்க்கை செஞ்சுருக்காங்க. அதுபோக சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத்தன் சைட் வாலில் வால்ரூஃப் கபோர்ட் மிரர் கொடுத்து ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோரேஜ் யூனிட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க வித் ப்ரொஃபைல் லைட்ஸோட. இந்த பெட்ரூமோட உடன் காட்டுக்கு பக்கத்துலேயே விண்டோக்கு பக்கத்தில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி குஷன் சீட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. இது தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 5க்கு 10. இந்த பாத்ரூம்லேயும் யூனிக்கான கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க்கை லே பண்ணியிருக்காங்க. காஸ்மெட்டிக்ஸில் வச்சுக்கிற மாதிரி ஒன் சைட் வாலில் கிரானைட்டில் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து செல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. பாத்ரூமோட சீலிங்லேயும் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் ஒர்க்கும் செஞ்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட ஒன் சைட் கார்னரில் வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி 11 அடிக்கு பெரிய டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து விண்டோ ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வெல்வெட் ஃபினிஷிங்கில் பெரிய ஸ்கெட்டனும் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் விண்டோலேயே டோர் மாதிரி ரெடி பண்ணி ப்ரைவேட் பால்கனி ஏரியாவுக்கு போகிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க. இந்த ப்ரைவேட் பால்கனி ஏரியாவோட அளவு 11.5க்கு 6.25. இந்த பால்கனியோட ஃப்ரண்ட் பேரப்பெட்டு வால்க்கு பதிலாக 10 mm டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை எஸ்எஸ்டியில் மாட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனில் தெரிகிற மாதிரி இந்த பால்கனி ஏரியாவை கிரே வித் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் டிசைன்ஸ் கொடுத்து ரெடி பண்ணியிருக்காங்க.
இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலில் இருந்து ஸ்டார்கேஸ் ஏரியாவுக்கு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான வுட்டன் டோர். இந்த ஸ்டார்கேஸ் ஏரியோட ஃப்ளோரிங்க்கு டெரக்கோட்டா டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. டெரஸுக்கு போகிறக்காக ஸ்பைரல் டைப்பில் ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஸ்டார்கேஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க டெரஸோட காங்கிரீட்டில். டெரஸ் ரீச் ஆனதும் இங்கேயும் டெரக்கோட்டா டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. 1 சீட் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் 2 சின்டெக்ஸும் மாட்டி கொடுத்துருவாங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்த்த இந்த அழகான வீடு கோயம்புத்தூர் வடவள்ளியிலேருந்து தொண்டாமுத்தூர் போகிற ரோட்டில் சிம்மே ஸ்கூல் பக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை இடத்தோட சேர்த்து 1,50,00,000 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அதை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.